ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। विधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषद शांति मंत्र। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। இரண்டாவது खण्डம் முதல் மந்திரம். यदि मन्यसे सुवेदेति दभ्रमेवापि नूनम् त्वं वेत्त ब्रह्मणो रूपम् यदस्य त्वं यदस्य देवेषु अथनु मीमांस्यमेव ते मन्ये विदितम्। குரு சிஷ்யனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்த பிறகு அவனுடைய ஞானத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக மேற்கொண்டு உபதேசிக்கின்றார். நீ இவ்வாறு நினைத்திருந்தால் நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஓரளவே புரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த மந்திரத்தோட அர்த்தம் அதுதான். யதி த்வம் சுவேத இதி மன்யசே, நீ ஒரு வேளை, எதினா ஒரு வேளை, துவம்னா நீ, சுவேத இதி நன்றாக அறிந்திருக்கின்றேன் என்று கருதினால், நூனம் பிரம்மணக ரூபம் தகரம் ஏவாபி வேத்த, நிச்சயமாக நீ குறைவாகவே அல்பமாகவே அறிந்திருக்கின்றாய். நான் நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தால், நன்றாக அறிகிறேன் என்று நினைத்தால் நீ குறைவாகவே ஓரளவே அறிகிறாய். இவ்வாறு நீ எந்த ரூபத்தை அறிகின்றாயோ, யத் அஸ்ய ரூபம் அத தேவேசு யத் அஸ்ய ரூபம், நீ இந்த ரூபத்தை, இதனுடைய ரூபத்தை, ஆத்மாவினுடைய ரூபத்தை எவ்வாறு அறிகின்றாயோ, பிறகு தேவதைகளிடத்திலும் இதனுடைய எந்த ரூபத்தை நீ அறிகின்றாயோ, தது அபி தகரம் ஏவ, தகரம் அல்லது தப்ரம், ரெண்டு குறை அர்த்தம் தான். அல்பம், குறைவு, ஓரளவு என்ற அர்த்தம்.
நீ உன்னுடைய சொரூபமாகவோ தேவதைகளுடைய சொரூபமாகவோ எதை நீ நன்கு அறிகிறேன் என்று நினைக்கின்றாயோ அவ்வாறு நினைப்பது குறைவான அறிதலையே காட்டுகின்றது. ஆகவே நீ நன்றாக மீண்டும் விசாரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அத தே மீமாம்சியமேவ, நன்றாக சிந்திக்க வேண்டும். அந்த தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை மீண்டும் மீண்டும் பலமுறை சிந்திக்க வேண்டும். இவ்வாறு குரு சொன்ன பிறகு சிஷ்யன் தனிமையாக அமர்ந்து குரு உபதேசம் பண்ணதெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கின்றான். பிறகு அவன் குருவிடம் வந்து சொல்லுகின்றான், மன்யே விதிதம் மன்யே விதிதம் பிரம்ம இதி மன்யே, நான் அறிகிறேன் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு வந்து சொல்லுகின்றான். இதில் முக்கியமாக அந்த நன்கு அறிகின்றேன் அப்படிங்கிற வார்த்தைக்காகத்தான் குரு அதை விமர்சனம் செய்கின்றார். நாம் மற்ற உலகப் பொருள்களை அறிவதைப் போல ஆத்மாவை அறிய முடியாது. ஆத்மாவை அல்லது இறைவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை, அந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை, நிர்குணமான இறைவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை மற்ற விஷயங்களை, புறப்பொருள்களை அறிவது போல அறிய முடியாது. ஏனெனில் அது அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கின்றது. அறிபவன், அறியப்படும் பொருள் இரண்டிற்குமே ஆத்மாவாக அது இருக்கின்றது. ஆகவே அதை ஒரு பொழுதும் அறியப்படுவதாக நாம் அறிய முடியாது. அதான் விஷயம். அதனால் நான் ஆத்மாவை அறிகிறேன்னா எப்படி அறிகிறேன்கிறத சிஷ்யன் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த புஸ்தகம் இருக்குது, நான் இந்த புஸ்தகத்தை அறிகிறேன், இந்த புஸ்தகத்தை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற பொழுது நான் இருக்கிறேன், புஸ்தகம் இருக்குது. நான் சப்ஜெக்டாக இருக்கிறேன், புஸ்தகம் ஆப்ஜெக்டாக இருக்குது. என்னால் அறியப்படுவதா எனக்கு வெளியே புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ நான்கிற ஒன்று, புஸ்தகங்கிற ஒன்று, இதை அறியறதுக்கு உதவுகின்ற கண்ணுங்கிற ஒன்று. கண்ணில் என்னாலும் பார்க்க முடியாது. இப்போ கண்ணுங்கிற ஒரு கருவி, அதுக்கு பிரமாணம்னு பேர். இப்போ நான் என் கண்ணால் புஸ்தகத்தை அறிகின்றேன். நான் இருக்குது, கண் இருக்குது, புஸ்தகம் இருக்குது, மூணு வேறு வேறையாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை அறியறதுக்கு வெளியே ஒரு வெளிச்சமும் தேவை, அதுவும் இருக்குது. வெளிச்சமும் கண்ணும் சேர்த்து அதனுடைய உதவியோட புறத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை நாம் அறிகின்றோம். அப்போ இங்கே பன்மை அப்படிங்கிறது அறிபவன், அறியப்படுதல், அறிய உதவுகின்ற கருவி என்று மூன்று இருக்கின்றது. எந்த பொருளை பார்த்தாலும் அது அப்படித்தான். இதே நான் என்னை அறிகிறேன் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே எத்தனை இருக்கு? அதான் கேள்வி. நான் என்னை அறிகிறேன் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது அங்கே நான் இருக்கிறேன், என்னைங்கிற ஒன்று இருக்கு. அப்புறம் அது அறிய உதவி அறிதல் அப்படின்னாலே அங்கே அறியறதுக்கு வேற ஏதோ ஒன்று இருக்கணுமே, மனசு இருக்கு அப்படின்னு மூன்றா பார்த்தோம்னா நான் அறிபவனாகவும் அறியப்படுபவனாகவும், நானே அறிபவனாகவும் என்னால் அறியப்படுபவனாகவும் இருக்கிறேன். அது அறியறதுக்கு மனசு இருக்குன்னா மூணு பொருள் வரும். அப்படி சொல்ல முடியுமானா அப்படி சொல்ல முடியாது. அதனால் நான் என்னை அறிகிறேன்னு சொன்னாலும் சரி, நான் ஆத்மாவை அறிகிறேன்னு சொன்னாலும் அது வந்து அங்கே மூன்று அப்படிங்கிறது இல்லை. அறிபவன் தன்னைத்தானே அறிகின்றான். நான் என்னை அறிகிறேன்கிற பொழுது நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன். அப்போ நான்கிற உணர்வு வந்து நமக்கு அறியப்படுகின்ற ஒன்றா இல்லை. அறிபவன், அறியப்படுதல்ங்கிற பேதத்தை அங்கே கொண்டு வர முடியாது. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை பார்க்குற மாதிரி நான் வேறு அது வேறுங்கிறது இல்லை. நான் அறிபவனாகவே இருக்கின்றேன். நான் அந்த அறிவு, அறிபவன், அறியப்படுவது மூன்றும் ஒன்றாகவே இருக்கின்றது. நான் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கிறேங்கிறத அறியறதுக்கு வேற ஏதாவது கண்ணு இல்லை வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சம் ஏதாவது வேணுமானா ஒன்றும் வேண்டியதில்லை. நான்கிறது நமக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. அதனால் நான் என்னை அறிகிறேன்கிற பொழுது அங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அறியப்படுவதா இன்னொன்று இல்லை. நான் என்னுடைய ஆத்மாவை அறிகிறேன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நான்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் ஆத்மா. எது இருக்கிறதுனால நான் இருக்குமோ, இப்போ நான் என்னுடைய உயிரை அறிகிறேன்னா, நான் என்னுடைய உயிரை அறிகிறேன்னா உயிர் வேற நான் வேற இதுதான் இருக்கு. இந்த உயிர் இல்லைனாக்கா நான்கிறத சொல்ல முடியுமா?
நான் உயிரை அறிகிறேன்னா அப்போ இந்த உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உயிரை அறிகிறது அப்படின்னு எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. ஏன்னா உயிர் இல்லைன்னா இந்த உடம்பினுடைய இயக்கம் என்பதே இல்லை. இப்போ உயிர் தான் உடல் வழியாக தன்னைத்தானே அறிகின்றது, அப்படித்தான் சொல்லணும். அறியும் பொருளாக அந்த உடம்பு இருக்கிறதுக்கும் இயங்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது உயிர் தான். உயிர் இல்லைன்னா கண் இருக்கலாம், பார்க்காது, மனசு இருக்கலாம், பேசாது. அப்போ இந்த எது இருக்கிறதுனால உடலும் மனதும் இருக்கின்றதோ, உடலும் மனதும் அனைத்தையும் அறிகின்றதோ, அது எப்படி அறியறதுன்னா அது சுயமாக தானே விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த ஆத்மா அல்லது உயிர், இந்த நான்கிறது ஸ்வயம் பிரகாசமாக தானே விளங்குகின்றது. அதனால் நான் என்னை அறிகிறேன் அப்படிங்கிற பொழுது அது ஸ்வயம் பிரகாசமான ஒரு விளக்கம். அறியப்படும் பொருளாக நான் வேறு அது வேறுங்கிற அந்த பேதம் இல்லை, அறியறதுக்கு ஒரு கருவிங்கிறதும் இல்லை, நான் நானாக விளங்கி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த நான் எது இந்த உண்மையாலேயே இந்த உடம்பு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கோ அந்த ஆத்மாவாகிய நான் தானே ஸ்வயம் பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அது அறிவு சொரூபமாகவே இருக்கின்றது. ஆனால் என்னென்னா அது அப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கு. அதான் வேற. அது அப்படி இருக்கிறதுங்கிறது இந்த மனதுக்கு தெரியாமல் இருக்கின்றது. விழிப்பு நிலையில் இருக்கிறோம், கனவு நிலை இருக்குது, ஆழ்ந்த தூக்க நிலை வருது. இந்த விழிப்பு கனவு உறக்கம் அப்படிங்கிற பொழுது இந்த மூன்றுக்கும் வேறான ஒரு அறிவு இருந்து இதை பிரகாசப்படுத்துது. ஆழ்ந்த தூக்கத்திலையும் நான் இருக்கிறேன். ஆழ்ந்த தூக்கத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. நான்கிறது இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்க அனுபவம் என்னால் அறியப்படுகின்றது. நான் நன்றாக தூங்கினேன்னு அந்த அனுபவம் இருக்குன்னா அது அனுபவித்தவன் இருக்கிறான். அதனால் விழித்த பிறகு காலையில் நான் சுகமாக தூங்கினேன், ஒன்றையும் அறியவில்லைங்கிற அந்த அனுபவம் இருக்குது. அப்போ அதை அறிந்தவன் இருக்கிறான்ல, அனுபவித்தவன் இருக்கிறானே. இப்போ ஆழ்ந்த தூக்கத்திலும் அந்த ஆழ்ந்த தூக்க உணர்வை, ஒன்றையும் அறியாத தன்மையை அறிகின்ற ஒரு அறிவு இருக்குது. அது தூங்கலை, மனசு தூங்கி இருக்கு. மனசு விழிப்பு நிலையில் உடம்போடு சேர்ந்து வேலை செய்யுது, கனவு நிலையில் தான் மட்டும் வேலை செய்யுது. ஆழ்ந்த தூக்கத்தில் மனசு வேலை செய்யலை, ஆனால் நான் இருக்கு, ஒரு அறிவு இருக்கின்றது. அதனால் இந்த உண்மையான அறிவு, உண்மையான நான்கிறது அந்த அறிவு தான், இந்த மனசோட சேர்ந்த அறிவு இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், விழித்திருக்கிற பொழுது நமக்கு நான்கிற உணர்வு இருக்குது. இந்த விழித்திருக்கிற பொழுது மனதோட சேர்ந்து உடம்போட சேர்ந்து தான் நாம் நம்மை நான் நினைக்கிறோம். இந்த உடம்பு மனசோட சேர்ந்த நான், அதுதான் நான் அப்படின்னா அந்த தூக்கத்தில் இருக்கிறது யாரு? ஆழ்ந்த தூக்கத்தில் உடம்பை பற்றிய உணர்வு இல்லை, மனதை பற்றிய உணர்வு இல்லை, மனது செயல்படலை, எந்த விதமான எண்ணமும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு அறிவு இருக்கின்றது. அதனால் இருக்கிற ஒரு அறிவு, அந்த ஆத்மா, அது சைத்தன்ய சுரூபமாக இருக்குது. விழிப்பு கனவு உறக்கங்கிற மூன்று நிலைக்கும் வேறாக இருக்குது, மூன்றையும் பிரகாசிப்பதாக இருக்கின்றது. அதனால் அது சாட்சின்னு பேர். அது எப்பொழுதுமே இந்த உடம்பு மனது இவைகளுடைய இருப்பு, இவைகளுடைய செயல்பாடு, செயலின்மை ரெண்டையுமே அது சாட்சியாக பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. வேலை செய்கிறோம், வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறோம்னா ரெண்டுமே நமக்கு தெரிகின்றது. அப்புறம் மனசு ஒரு பொழுது சிந்தனையில் இருக்குது, ஒரு பொழுது சும்மா இருக்குது. விழிப்பு நிலையிலே சில சமயங்களில் ரொம்ப அமைதியாக இருக்க. அப்போ மனதோட செயல்படாத தன்மையும் தெரிகின்றது. அறிவு இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு பொருள் தெரிகிறது, தெரியாதுன்னா தெரியும், தெரியாதுங்கிறது ரெண்டுமே தெரிகின்றது. அப்போ இதை பிரகாசப்படுத்துகின்ற ஒரு அறிவு விழிப்பு நிலையில் இருக்கிறதுங்கிறது தெரிகின்றது. கனவுலையும் அந்த கனவை பார்க்கிற, கனவை அனுபவிக்கிற ஒரு அறிவு இருக்கிறது, கனவு அனுபவம் இருக்குது. விழித்த பிறகு இந்த கனவு என்ன விஷயம் வந்ததுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு கனவு வந்ததுங்கிறது நமக்கு நினைவில் இருக்குது. அந்த கனவும் இல்லாத தூக்கத்தில் மனசு செயல்படலை, உடம்பு செயல்படலை, அதுவும் அறியப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றது. அப்போ இந்த விழிப்பு கனவு உறக்கம் மூன்றுக்கும் வேறான ஒரு அறிவு இருக்குது. அதான் ஆத்ம சைத்தன்யம்னு சொல்கிறோம். அதுதான் உண்மையான நான். அது இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு மனது இருக்குது. அதோட சம்பந்தம் இல்லைன்னா உடம்பு மனதுங்கிறது இல்லை. இதுதான் சாஸ்திரம் சொல்கிறோம். அந்த நான், அந்த சைத்தன்யம், அது என்ன பண்ணுதுன்னா விழிக்கின்ற பொழுது, இந்த உடம்பு மனது வருகின்ற பொழுது அதோட சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு
மனதில் ஒரு பிரதிபிம்பமாக ஆகி மனதோடு சேர்ந்து நான் என்று அறியப்படுகின்றது, உணரப்படுகின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் அறிவு மாத்திரம் இருக்கு, அங்கே நான்கிற உணர்வு இல்லை, ஆனால் அறிவு இருக்கு. அந்த அறிவு உடம்பு மனதோட சேருகின்ற பொழுது உடம்பு மனதோட சேர்ந்து நான் என்று உணரப்படுகின்றது. அங்கதான் ஜீவன் பிரமாதான்னு சொல்றோம். அந்த மனதோட சேர்ந்து வர்ற பொழுது நான் அறிகிறேன். ஆழ்ந்த தூக்கத்துல அறிவு இருக்கு, நான் அறிகிறேன்கிறது இல்லை. மனதோட சேருகின்ற பொழுது அந்த அறிவு, அந்த தூய அறிவு இந்த மனதோட சேருகின்ற பொழுது நான் அறிபவனாக இருக்கிறேன்கிற அறிவு வருது. உடம்போட சேர்ந்து மனதோட சேர்ந்து நான் பிரமாத்தா, நான் அறிபவன், எங்கிட்ட இந்த கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, இவைகளை வைத்துக்கொண்டு நான் பார்க்கலாம், கேட்கலாம், நுகரலாம். விஷயங்களை, உலக விஷயங்களை இந்த உடம்பு வழியாக நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், அனுபவிக்கிறேன்கிற அனுபவமானது வருகின்றது. எப்போ வருது? இந்த ஆத்ம சைத்தன்யம் உடம்பு மனதோட சேருகின்ற பொழுது உடம்பு மனதுக்கு ஒரு அறிவு வந்து அது உலக விஷயங்களை அனுபவிக்கின்றது. அது உலக விஷயங்களை அனுபவிக்கின்றது. அதனால இந்த விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் உலக விஷயங்களை அனுபவிக்கின்ற அந்த ஜீவன் நான் நம்ம சாதாரணமா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவன் அல்லது அகங்காரம், அதுக்கு பிரமாதான்னு பேர், ஒரு அறிபவன். நான்கிறது உடம்போட சேர்ந்து நமக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறோம்ல, நான் இன்னார், ஆண் பெண், இந்த குணமுடையவன், இந்த பண்புடையவன், உடம்போட தர்மத்தை நம்முடைய தர்மமாக வைத்துக்கொண்டு நம்ம அப்படித்தான் விவகாரம் பண்ணுறோம். விவகாரம் அப்படித்தான் இருக்குது. உடம்பு வரைக்கும் உடம்பு நான், உடம்போட பசி தாகம், அதற்கு உணவு கொடுக்கணும். மனசோட இருக்குது, மனதில் விருப்பு வெறுப்புகள், இன்ப துன்பங்கள் அதெல்லாம் மனதில் வருது. அதோட சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகின்றோம். ஆனால் இந்த உடம்பு மனசு அதில் இருக்கக்கூடிய நான் அது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதற்கு வேறாக இதெல்லாம் இல்லாத ஒரு நான் இருக்கு. அதுதான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கு. அதுதான் உண்மையிலேயே நம்முடைய சொரூபம். அதுதான் உண்மையிலேயே அனைவருடைய சொரூபம். அந்த நிலையில நான் நீங்கிற பேதம் இல்லை. அந்த அறிவு மாத்திரம் இருக்கிற போது ஒரு அறையில் 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். தூக்கத்தில் அங்கே எத்தனை ஆள் இருக்கான்னா இந்த நான்கிற உடம்போடு தொடர்புடைய ஒரு ஆள் இல்லை. ஆனால் அந்த அறிவு இருக்கின்றது. அதனால அந்த அறிவு பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமான அறிவுங்கிறதா சாஸ்திரம் சொல்றது. அதுதான் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம்னு சொல்றது. நம்ம பிறக்கிறோம். இந்த உடம்பு மனசு எப்போ வருது? ஒன்று தூக்கத்திலேருந்து விழித்த பிறகு உடம்பு மனசை பற்றி ஒரு கான்சியஸ் வருது. அதோட சேர்ந்து நான் இன்னார், இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும், இந்த கடமை பொறுப்பெல்லாம் எனக்கு இருக்குன்னு உடம்போட சம்பந்தம் வர்ற பொழுது அந்த உணர்வு வந்துடுது. உடம்போட சம்பந்தம் இல்லாமல் மனசு மட்டும் தனியாக வேலை செய்து கொண்டு இருந்ததுன்னா, அதாவது உடம்பை பற்றிய ஒரு உணர்வு வராமல், மனம் கொஞ்சம் மனநிலை மாறியவர்கள் அப்படித்தானே இருக்காங்க. உடம்புல இருக்கிறான், அவனுடைய மனது மட்டும் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவனுக்கு இந்த புற உலகத்தை பற்றிய உணர்வு இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியோ நான்கிறத பற்றியோ பெரிய எண்ணம் கிடையாது. இந்த உடம்புக்கு ஏதாவது வந்தால் கூட அவனுக்கு அது பெருசாக தெரியறதில்லை. ரோட்டில் பார்க்குறோம், மழையில் வெயிலில் பாட்டுக்கு இருக்கிறார்கள். அப்போ என்னது, இந்த உடம்பு மேலே ஒரு பெரிய அபிமானம் இல்லாமல் மனசு தனியாக ஏதோ ஒரு நிலையில் நின்று போய்விட்டது, அல்லது ஏதோ ஒன்றுக்குள்ளே மாற்றிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அத நிலை நம்ம கனவுல இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி விழிப்பு நிலையிலேயே அந்த மனதானது ஒரு இந்த உடம்போட தொடர்பில்லாத ஒரு நிலையில ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதனால உலகத்துல இருந்தாலும் உலகத்தை பற்றிய உணர்வு இல்லாம இருக்கிறோம். ஒரு உடம்புல இருந்தாலும் இது நான்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா அந்த உடம்போட அந்த மனசுக்கு ஒரு சம்பந்தமானது வரவில்லை. அது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற பொழுது வெளியே தெரிகிற பைத்தியம். ஆனா வெளியே தெரியாமலே நம்ம ஓரளவுக்கு பைத்தியமா அப்படியே தானே இருக்கிறோம். உடம்போட சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு கனவு உலகில் மனுஷன் வாழ்ந்துட்டே இருக்கிறான். குழந்தை இருக்கிற பொழுது குழந்தையோட கனவு உலகம் வேற. குழந்தையா இருக்கிற பொழுது இளம் பருவத்துல அவன் சினிமா நடிகர், நடிகை, வேற ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளதான் இருக்கிறான். உடம்போட ஒரு பெரிய இது கிடையாது. அவனுடைய உலகம், புறத்துல பார்க்கிற உலகமும் அவன் வாழ்ற உலகம் வேற வேறையா இருக்கு. யதார்த்தத்துக்கு எப்போ வர்றான்னா ஒரு 30-35 வயசு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிஜ வாழ்க்கைக்கு வர்றான். அதோட உண்மைகள் எல்லாம் தெரியுது. அது வரைக்கும் ஒரு கற்பனை உலகத்துல தான் இருக்கிறான். அப்ப என்னது, இந்த மனதோட எப்போ நமக்கு சம்பந்தம் வருதோ, மனதுக்கும் உடம்புக்கும் எப்போ சம்பந்தம் வருதோ அப்போதான் உலக அனுபவம்ங்கிறது இருக்கு.
ஆனால் இது மட்டும்தான் இருக்கான்னா இது இல்லாமலே ஒரு நாம் இருக்கிறோம் ஆழ்ந்த தூக்கத்தில். அங்கே தான் நமக்கு நிம்மதி இருக்குது. வேற எந்த கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. உடம்பு வலியோ மனசு வலியோ மற்ற புற உலக பிரச்சனைகள் எதுவுமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது இல்லை. ஏன்? அங்கே நாம் இருக்கிறோம், இந்த உடம்பு மனசு இல்லை, உலகம் இல்லை, அதனால நிம்மதியாக இருக்கிறோம். எப்போ இந்த நான், இந்த அறிவாகிய நானுக்கு இந்த உடம்போட ஒரு சம்பந்தம் வருதோ, மனதோட ஒரு சம்பந்தம் வருதோ, அப்போ இந்த உடம்பு மனது அதோட பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பிரச்சனைகள்னு நம்மால் நினைக்கப்படுகின்றது. இதுதான் விஷயம். இந்த உடம்போட சம்பந்தம், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் அப்போ எப்படி இருக்கு? 24 மணி நேரமும் தூங்காம விழிக்காம கனவு காணாத ஒரு சாட்சி மாத்திரமா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மனசு தூங்குது விழிக்குது, உடம்பு தூங்குது விழிக்குது. ஆனால் அதை பிரகாசப்படுத்துகின்ற அந்த அறிவு, அந்த சைத்தன்யம் 24 மணி நேரமும் அது ஒரே மாதிரி தான் இருக்கு, மாறலை. அது எப்படி உடம்பு இருக்கோ அதை காட்டி கொண்டு இருக்கு. ஆரோக்கியமாக இருந்தால் இப்போ நல்லா இருக்குன்னா, இல்லை ஏதோ பிரச்சனைனா இப்போ சரியில்லைன்னா, மனசு நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, இல்லைன்னா இல்லை அறிவு தெரியுது தெரியலைன்னா காட்டி கொண்டு இருக்கு. அப்புறம் அது விழித்திருக்கு, அதையும் காட்டுது. கனவுல இருந்தால் அதையும் காட்டுது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற பொழுது ஒன்றுமில்லாத நிலை, அதையும் பிரகாசித்து கொண்டு அந்த அறிவு இருக்கு. அப்போ 24 மணி நேரமும் மாறாத ஒரு அறிவு இருக்கின்றது. அதுதான் சாட்சி சைத்தன்யம்னு சொல்லுகின்றோம். ஒரு நாள் 24 மணி நேரமானா இல்லை, 24x7 அது அப்படித்தான் இருக்கு. நேற்று அப்படித்தான் இருந்தது, இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு, நாளைக்கு அப்படித்தான் இருக்கு. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இந்த மரணம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லாமல். இன்னைக்கு இருந்த மாதிரி தான் போன வாரம் இருந்தது, போன வருஷம் இருந்தது. பிறந்ததுலேருந்து அது மாறாமல் அப்படியே தான் இருக்குது. நம்மளுடைய இளமை பருவம் இப்போ நமக்கு அந்த உடம்பு நிறைய மாறிடுச்சு, ஆனால் அந்த நினைவு அப்படியே இருக்குது. அதை அறிந்த அறிவு, அந்த நினைவு கூட மனசு சார்ந்தது தான். ஆனால் அந்த அனுபவத்தை அறிந்த அந்த அறிவு மாத்திரமா அப்படியே இருக்கின்றது. இந்த அறிவு உடம்பு பிறக்கிற பொழுது பிறந்து வந்ததா? கேள்வி. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நேற்று இருந்தது, நாளைக்கு இருக்கும். ஆனால் உடம்பு பிறக்கிற பொழுது இந்த அறிவு உடம்போட பிறந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது உடம்பு தான் தாய் தந்தை இதில் இருந்து, அது அவங்க உண்ட உணவுல இருந்து அது உடம்பு தோன்றி, அது ஒரு அணுவாக தோன்றி அப்புறம் வளர்ந்து பெருசாகிட்டே போகுது. ஆனால் இந்த சைத்தன்யம், இந்த அறிவு பெற்றோர்கிட்டருந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்திருக்கு. பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய பெற்றோருடைய அறிவு, அங்கே இருக்கக்கூடிய சைத்தன்யம் இந்த உடம்புல தொடர்ந்து வந்திருக்கு. எப்படி ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுற மாதிரி. ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏற்றுற, அந்த விளக்கு ஏதாவது குறைஞ்சி போகுமானா? அது குறைஞ்சி போகாது, 2 விளக்காகுது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீபம், அக்னி, ஒளிங்கிறது அது ஒன்று தான். அந்த உடம்புல அந்த விளக்குல என்ன இருந்ததோ அது அப்படியே இதில் இருக்கு. அங்கேருந்து இது தொடர்ச்சியாக வந்திருக்கின்றது. அதுக்கு எப்படி வந்ததுன்னா, அது இன்னொரு அக்னியிலிருந்து வந்தது, இன்னொரு அக்னியிலிருந்து வந்தது. அப்போ அந்த சைத்தன்யம் பரம்பரையாக வரக்கூடியது. நம்ம உடம்பு குழந்தை பிறக்கிற பொழுதே இறந்து பிறந்தாக்க உயிர் கொடுக்க முடியாது. உடம்புல ஏதாவது கோளாறு இருந்தால் மருத்துவர்கள் சரி பண்ணலாம். ஆனால் பிறக்கிற பொழுதே உயிர் இல்லாமல் பிறந்தாலோ இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் போயிட்டாலோ மருத்துவர்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த சைத்தன்யம்ங்கிறது நம்மளால் உண்டு பண்ணப்படக்கூடியது அல்ல. அது உடம்பு பிறக்கிற பொழுது பிறக்கக்கூடியதல்ல, ஸ்தூலமான உடம்பு தான் அங்கே பிறக்குது. அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட இருந்து அது தொடர்ந்து வருகின்றது. அதனால அதுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இந்த உடம்பு போகலாம், இந்த சைத்தன்யம் உடம்பு இந்த உடம்புல அந்த சைத்தன்யம் இருந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஒரு நாள் இந்த உடம்பு போகலாம், ஆனால் அந்த சைத்தன்யம் அழிஞ்சு போகிறதில்லை. இன்னொரு உடம்புல உலகம் முழுவதும் அது அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நமக்கு நம்ம பெற்றோரிடம் இருந்து வந்தது. அதுக்கு முன்னாடி போனால் அப்புறம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரங்குன்ட்டான். அதனால் அப்போ அங்கேருந்து அந்த சைத்தன்யம் வந்து கொண்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி போனால் நம்ம இதில் சொன்னால் பஞ்சபூதங்கள்னா, பஞ்சபூதத்தில் இருந்து அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் அதிலிருந்து வந்து கொண்டு இருக்கு. பஞ்சபூதம் எங்கே இருக்குது? சர்வ வியாபகமாக இருக்குது. அதற்கும் ஆதாரமாக இருக்க அந்த சைத்தன்யம் எங்கும் இருக்கின்றது. அதனால் இந்த சைத்தன்யம் இந்த அறிவு, நான் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவு, மாறாத அறிவு, அது ஒரு பொழுதும் பிறப்பது இல்லை, இறப்பது இல்லை. அது பிரபஞ்சத்தில் என்றைக்குமே இருக்கின்றது, பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ ஜடப்பொருள்கள் இருக்கே, ஜடப்பொருள்கள்கிட்ட அந்த சைத்தன்யம் தெரியலேன்னா? இந்த உடம்புல தானே தெரியுது.
ஜட பொருள்கள்கிட்ட இந்த உடம்புலையே அந்த சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் வரலைன்னா இது இல்லை, ஜடமாயிருது. இதுவும் ஜடமாயிருது. ஜட பொருள்களில் அது இல்லைன்னா ஜட பொருள்களில் அது இருக்கு, வெளிப்படாமல் இருக்கின்றது. அது வெளிப்படுவதற்கான அந்த மீடியா இல்லை, வெளிப்படாமல் இருக்கு. தீக்குச்சி பற்ற வைக்கிறோம், நெருப்பு தெரியுது. அந்த பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீக்குச்சியில் நெருப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இருந்தால் தானே பற்ற வச்சா வெளியே வரும். அப்போ அது ஏற்கனவே அங்கே இருக்குது, ஆனால் ஏரியா வெளிப்படாமல் இருக்குது. அவ்வளோதான். பெட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அந்த தீப்பெட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த தீக்குச்சி, ஒவ்வொரு தீக்குச்சி முழுவதும் என்னென்ன அது நெருப்பு மயமாக தான் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த தீக்குச்சி முழுக்க நெருப்பு மயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நெருப்பானது வெளிப்படாமல் இருக்கின்றது. அவ்வளோதான். அது வெளிப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர்ற பொழுது வெளிப்படுகின்றது. அது வெளிப்படலைங்கிறதுனால அங்கே இல்லைங்கிறது இல்லை, அது அதனுடைய சொரூபமாகத்தான் இருக்குது. அங்கே வெளிப்படாமல் இருக்குது, சந்தர்ப்பம் வர்ற பொழுது வெளிப்படுகிறது. அப்புறம் அந்த நெருப்பு வெளிப்பட்ட பிறகு குச்சின் ஏதாவது இருக்குமானா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்காது. அந்த நெருப்பு முழுவதுமாக வெளிப்பட்டு விட்டால் அதுக்கு மேலே குச்சின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகம் சைத்தன்ய சொரூபமாக இருக்குது. ஜடத்திலையும் அது இருக்குது, சேதனத்திலையும் இருக்குது, இந்த ஜீவர்களிடத்திலையும் இருக்குது. இடத்துல வெளிப்படாமல் இருக்கு, ஜீவர்களிடத்துல வெளிப்பட்டதாக இருக்கின்றது. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் இருக்கின்றது. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அந்த நானை, அந்த சைத்தன்யத்தை எப்படி நான் பார்க்கிறது, அறிகிறது? நான் பார்க்கிறேன் அப்படின்னாக்க இந்த பார்க்கிற மனசு புத்தி இது நான் அந்த சைத்தன்யத்தை நன்றாக அறிகிறேன்னு சொல்ல முடியாது. நான் அந்த ஆத்மாவை நன்றாக அறிகிறேன்னு அறியப்படும் பொருளா மற்ற புறப்பொருள்களை சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்ப அங்க அறிதல்ங்கிறது எப்படி இருக்கு? இந்த எது இருக்கிறதுனால மனசு இருக்கோ அந்த அறிவு ஆத்மா அப்படிங்கிற புரிதல் மட்டும்தான். அதனால இங்க ஆத்மா அனுபவம்ங்கிறது என்றைக்குமே சாத்தியம் இல்லை. அப்படி ஏதாவது அனுபவித்து இதுதான் ஆத்மா அனுபவம் நினைச்சா அது தப்பு. ஏன்னா அது அறிபவனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த மனசு, இந்த லைட்டு எதனால் அனைத்தையும் பிரகாசிக்கிறதோ அது மற்றதெல்லாம் பிரகாசிக்கலாம். தான் பிரகாசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை அது பிரகாசிக்குமானா பிரகாசிக்க முடியாது. அதான் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், திரும்ப திரும்ப அதே தான் பார்த்துட்டோம். அப்போ என்னது, அது இருக்கிறது அப்படின்னு நம்மளால் நான் உணர முடியுமே ஒழிய அறியப்படும் பொருளாக அது அறிய முடியாது. அதனால் இந்த ஆத்மா அனுபவம்ங்கிறது என்றைக்குமே இல்லை. ஆத்மா அனுபவம்ங்கிறது ஆத்மா இருக்கிறதுனால தான் எல்லா அனுபவமும் இருக்கு. ஆத்மா இல்லைன்னா இந்த அறிவு தான் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. இந்த உடம்பு மனசோட சம்பந்தத்தை வைத்து கொண்டு உடம்பு மனசை அனுபவிக்குது, உடம்பு மனசு வழியா உலகத்தை அனுபவிக்கின்றது. இந்த உடம்பு மனசு உலகம் இல்லாத பொழுது அது மாத்திரம் இருக்கின்றது. அதனால இங்க அனுபவிக்கிறவன் யாருன்னா ஆத்மாதான். ஆத்மாதான் உடம்பு மனசோட சேர்ந்து ஒரு பிரமாதாவா ஒரு ஜீவனா இருந்து அதன் வழியா உலகத்தை அனுபவிக்கின்றது. இது இல்லைன்னா அது மாத்திரம் இருக்கின்றது. அதனால நான் அந்த ஆத்மாவுக்கு வேறான ஒரு ஆள்னு வைத்துக்கொண்டு நான் ஆத்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தவறான அறிவு. எதனால் அனைத்து அனுபவங்களும் ஏற்படுகின்றதோ, எது அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறதோ அது ஆத்மா, அது நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நான் நன்கு அறிகிறேன்னு சொன்னா அங்கதான் ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அது குரு என்ன சொல்றார், நீ அவ்வாறு நினைத்தால் நான் அதை நன்றாக அறிவேன். இவனை தெரியுமானோ, இவனை நல்லா தெரியுமேன்னா அப்படி புறத்துல இருக்க ஒரு ஆளை சொல்லலாம். ஆத்மாவையும் அப்படி நினைத்தால் சொன்னா சரியா புரியலேன்னு அர்த்தம். அதனால யோசிச்சு அறியப்படும் பொருளாக நான் அதை அறியவில்லை, அறிபவனாக நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். நானே என்று என்னை அறிகிறேன். நான் என்னை அறிகிறேன்கிற பொழுது அங்க அறிபவன் அறியப்படுதல்ங்கிறது ரெண்டு இல்லை, அறியப்படும் பொருள்னு ரெண்டு இல்லை. நான் ஆத்மாவை அறிகிறேன் அல்லது பிரம்மத்தை அறிகிறேன் அப்படிங்கிற பொழுது ஆத்மாவாக என்னை நான் அறிகிறேன்னு சொல்லலாம். ஏன்னா சொல்றது எது? மனசு தான் நினைக்குது. அப்ப நான் யார் அப்படின்னு மனசு தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்கிற பொழுது எனக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அதனால ஆத்மாவே நான் என்று நான் என்னை அறிகிறேன். அப்படித்தான் புரிந்து கொள்ளணும். அதனால இதற்கு விளக்கம் ஆச்சாரியர் கொடுக்கிறார். நம்ம பாஷ்யத்துல பார்க்கலாம், நல்ல விரிவான விளக்கமே வருது.
சம்ஸ்கிருதத்தில் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. யதி கதாச்சித், பக்கம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் பார்ப்போம், அப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன். பக்கம் 40வது பக்கத்தில் மேலே சம்ஸ்கிருதம் இருக்குது, கீழே தமிழில் பாஷ்யம்னு இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் தமிழில் பார்க்கலாம். யதி கதாச்சித் மன்யசே சுவேத இதி சுஷ்டுஹ வேத அகம் பிரம்ம இதி கதாச்சித் யதா ஸ்ருதம் துர்விஜ்ஞேயம் அபி க்ஷீணதோஷः சுமேதாः கஷ்டித் பிரதிபத்யதே கஷ்டித் ந இதி சாசங்கம் ஆக யதி இத்யாதி திருஷ்டம் ச ய ஏஷः அக்ஷினி புருஷः திருஷ்யதே ஏஷः ஆத்மா இதி ஹோவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம இதி உக்தே பிராஜாபத்யः பண்டிதः அபி அசுரராட் விரோச்சனः ஸ்வபாவதோஷவசாத் அனுபபத்யமானம் அபி விபரீதம் அர்த்தம் ஷரீரம் ஆத்மா இதி பிரதிபன்னः ததா இந்திரः தேவராட் சக்ருத் திவிஸ்திரிக்தம் த்ரிருக்தம் ச அப்ரதிபத்யமானः ஸ்வபாவதோஷக்ஷயம் அபேக்ஷ்ய சதுர்த்தே பர்யாயே பிரதம உக்தம் ஏவ பிரம்ம பிரதிபன்னவான். இது ஒரு பாரா. குரு சொல்றார், ஏன் இப்போ இங்கே ஆச்சாரியர் சொல்றார், குரு ஏன் யதி என்று மீண்டும் உபதேசத்தை தொடர்கிறார். சிஷ்யன் கேள்வி கேட்டான், குரு உபதேசம் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. முதல் அத்தியாயத்திலேயே சிஷ்யனுடைய கேள்விக்கான குருவினுடைய பதில் வந்துவிட்டது. ஆனாலும் குரு யதி என்று தொடருகின்றார். எதனால்? அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். பாஷ்யத்தில் தமிழில் பார்க்கலாம். பாஷ்யம்னு இருக்கிறது 40வது பக்கத்தில். ஒரு சமயம் நான் பிரம்மத்தை நன்கு அறிவேன் என்று எண்ணுவாயேல், எதினா எண்ணுவாய், இப்படி நீ நினைப்பாயே என்றால், ஸ்ருதியில் கூறப்பட்ட படிக்கான பிரம்மமானது அரிதற்கு அரிதானதாயினும் தேய்ந்த தோஷம் உள்ளவனும் மிக்க மேதாவியும் ஆன ஒருவன் ஒரு சமயம் அறிந்தாலும் அறிவான். இந்த உபனிஷத்தில் ஆத்மாவை பற்றி சொல்லுகின்றது. இந்த ஆத்மாவை நம்ம வேற எங்கேயும் தெரிந்து கொள்ள முடியாது, அது நம்முடைய சொரூபமாக இருக்கின்றது. சொரூபமாக இருந்தாலும் இது இப்படி இருக்கின்றதுங்கிறது நமக்கு தெரியலை, அதான் பிரச்சனை. அதனால் அதுக்கு காரணம் அஜ்ஞானம், அனாதி அஜ்ஞானம், அதுதான் காரணம். நாம் ஆத்மாவாக இருந்தாலும், இங்கு எல்லாமே ஆத்மாவாக இருந்தாலும், நான் ஆத்மாவாக இருக்கிறேன், இங்கு எல்லாம் ஆத்மாவாக இருக்கிறேன்கிறது நமக்கு இந்த வேதாந்தம் படிக்காம வேற எந்த விதத்திலும் தெரிவது இல்லை. சாஸ்திரம் படித்தால்தான் அது தெரிகின்றது. வேற எந்த அறிவியல்லையும் அது இல்லை. உடம்பை பற்றிய அறிவியல் இருக்கு, மனசை பற்றிய அறிவியல் கூட இருக்கு. ஆனால் அந்த உயிரை பற்றி, ஆத்மாவை பற்றி தெளிவான அறிவியல் வேற எதுவும் இல்லை. உபனிஷத்து தான் அதை சொல்லுகின்றது. அதனால அறிவியல்ல இல்லைங்கிறதுனால இது கற்பனைன்னு சொல்ல முடியாது. இது நம்மளுடைய சொரூபமாக இருக்கிறது, நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது.
அனுபவம் இருக்கு, அதை பற்றிய அறிவு தான் இல்லை. பல சமயங்களில் அறிவு இருக்கும், அனுபவம் இருக்காது. அறிவு பெற்ற பிறகு அனுபவத்தை நேராக பார்க்கிற பொழுது நம்ம பெறுவோம். ஆத்ம விஷயத்தில் என்னன்னா, நமக்கு நித்தியமாக அனுபவம் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதை பற்றிய அறிவு இல்லை. அது என்னன்னு தெரியாமலே, நாம் யாருன்னு தெரியாமலே நாம் பல காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அனாதி அஜ்ஞானம்னு சொல்கிறோம். இந்த உடம்பு, மனது இவைகளோட சம்பந்தத்தினால அவைகளையே நான் என்று நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் இதற்கு வேறானவர் அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்ம பண்ணலை. ஏன் தெரியலைன்னா, அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை, அதனால தெரியலை. அல்லது யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ரொம்ப பிஸியாக உடம்பு வாழ்க்கை, உலக வாழ்க்கையிலே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இதை உட்காந்து தனியாக உட்காந்து யோசித்து பார்த்தா புரியும். யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. யோசிக்கிறதுக்கான அறிவும் இருக்குது, நேரம் தான் நமக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவசர உலகத்தில் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். உயிர் வாழ்கிறதே அதுக்கு தான், சாப்பிட்றதுக்கும் நிம்மதியாக தூங்குறதுக்கும் தான். ஆனால் அதுக்கு கூட நேரம் கொடுக்க முடியாமல், குடும்பம் குழந்தைகளுக்குன்னு நேரம் கொடுக்க முடியாமல் ரொம்ப பிஸியாக பரபரன்னு ஓடிக்கொண்டு இருக்கிறான். இதில் நான் யாருன்னு உட்காந்து யோசனை பண்ணுறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை, நேரம் கொடுப்பது இல்லை. அதனால் நமக்கு அது தெரியாமல் இருக்குது. உடம்பு இருக்கிற வரைக்கும் உடம்பு தான் நான் என்று எல்லாரும் இருக்கிறான். அப்படித்தான் அடுத்தவர்களையும் பார்க்குறோம். நம்ம இன்னொரு ஆளை பார்க்குற பொழுது அந்த உடம்பை மையமாக வச்சு தான் பார்க்குறோம், எல்லா விவகாரமும் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் அந்த உடம்பு செயல்படாமல் போய்விட்டால் அவர் எங்கேன்னா போயிட்டாருங்களாம். இது நாள் வரைக்கும் அந்த உடம்பு தான் அவருன்னு அவரும் நினைத்து கொண்டு இருந்தார், நாமளும் அப்படித்தான் வச்சு விவகாரம் பண்ணி கொண்டு இருந்தோம். இப்போ அந்த உடம்பு செயல்படாமல் இருக்கிற பொழுது எங்கேன்னா அவர் போயிட்டாருன்னு, இங்கே தானே இருக்குது, உடம்பு தானே நான் வைத்திருந்தேன், அப்புறம் எப்படி அவர் போயிட்டாருன்னு சொல்ல முடியும்? அப்போ உடம்புக்குள்ளே வேற யாரோ ஒருத்தர் இருந்து உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அவர் போயிட்டாருன்னா அந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டாருன்னா, அப்போ உடம்புக்கு வேற ஒருத்தர் அது உள்ளே இருந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். வீட்டில் அப்பா இருக்கிறார், அப்பா எங்கேன்னா வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிட்டாருன்னா, அப்போ வீடு வேற அவர் வேற. போய் வீட்டில் இருக்கிறார், அதனால் வந்தால் பார்க்கலாம். வேற ஒரு நண்பர் வர்றார், எங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டார், அவர் போயிட்டாருன்னா எங்கே போயிட்டார், வெளியே போயிருக்கார், வீட்டை விட்டு வெளியே போயிருக்காருன்னா அப்பா வேற வீடு வேற அப்படிங்கிறதா. அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் உடம்பு இருக்கு, அப்பா எங்கேன்னு கேட்டால் அவர் போயிட்டாருன்னா, அப்போ என்னாச்சு? அப்போ அந்த உடம்பு ஒரு வீடு மாதிரி இருந்து அவர் உடம்புல வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார், உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அது பயன்படாதுன்னு விட்டுட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அப்போ உடம்பு வேற, உடம்புக்குள்ள வேற ஒன்று இருந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு மரண காலத்துல மட்டும்தான் நம்ம அதை யோசிக்கிறோம். வாழ்ற வரைக்கும் அதை பத்தி அது என்ன, அது யாருன்னா உடம்புக்குள்ள இருந்த அந்த அப்பா, உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருந்த அந்த ஜீவன். அப்பான்னு நம்ம உறவை வைத்து கொண்டு சொல்கிறோமே இல்லையோ, ஒன்றுக்குள்ள ஒருத்தர் அப்பான்னு சொல்லலாம், மகன்னு சொல்லலாம், தாத்தான்னு சொல்லலாம், வேற என்னமோ சொல்லலாம், அது உறவு. ஆனால் அந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஜீவன் இருந்து அந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருந்தார். அவர் யார், அவர் எப்படி வந்தார், அவருக்கு இந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம், இந்த உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார், வேற உடம்புல இருந்தாரா, எங்கே இருந்தார், எந்த லோகத்தில் இருந்தார், எப்படி இருந்தார், இந்த உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் எங்கே போகிறாரு, போயிட்டாருன்னா எங்கே போனார், எந்த லோகத்துக்கு போனார், எந்த உடம்புக்கு போனார், உடம்போடு இருக்கிறாரா, உடம்பு இல்லாமல் இருக்கிறாரா, வேற எங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. யோசிக்கிறதுக்கு நமக்கு அது நேரம் இல்லை. அதனால நமக்கு தெரியல. அதனால உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவன் யார் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியலை. அப்போ அது தெரிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணுறது, அதை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரத்தை முறையாக படிக்கணும். அப்படி படிக்கிற பொழுது அது தெளிவாக தெரியுதான்னா, அது அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கின்றது. அதனால் அரிதற்கு அரிதானதாயினும் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது, அனுபவம் இருக்குது, ஆனால் அதை தெளிவாக விவரிக்க முடியவில்லை. ஏன்னா அது அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. உயிர் இருக்குன்னாலும் உயிர் எப்படி இருக்குன்னு நம்மளால் எப்படின்னு சொல்ல முடியல, அவ்வளோதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்னா, இல்லைன்னா இல்லை. அப்போ அந்த உடம்புல எந்த மாற்றமும் இல்லை, உயிருங்கிற ஒன்று உடம்பை விட்டு போய்விட்டது. அந்த உயிர் எப்படி நம்மளால் ஸ்தூலமாக பார்க்கக்கூடியதா இல்லை. உடம்பை எப்படித்தான் அறுத்து பார்த்தாலும் அந்த உயிர் பற்றி உயிர் நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் அது இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா, அது எந்த பிரமாணத்துக்கு விஷயமாகலேனாலும் அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவத்தில் இருக்கின்றது. ஒரு டாக்டர் ஒரு இறந்து போன உடம்பை ஆராய்ந்து பார்த்து இந்த உடம்புல உயிர் இல்லை அப்படின்னு
சொல்றார். அந்த உடம்புல உயிர் இல்லைன்னு சொல்ற பொழுது, உயிரோட இருந்த பொழுது அந்த உயிரை அவர் பார்த்தாருந்தாருன்னா, உடம்புல உயிர் இல்லை, செயல்படலைன்னா அதனால உயிர் இல்லைன்னு சொல்றேன். அப்போ உயிரோட இருந்த பொழுது அந்த உயிரை பார்க்க முடியுமான்னு அவருக்கு பார்க்க முடியாது. அதுக்காக உயிர் இல்லைன்னு அவர் எவ்வளோதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும், சயின்டிஸ்டாக இருந்தாலும் உயிர்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா, அந்த உயிர்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா இவர் அந்த உடம்பை அறுத்து பார்க்க முடியாது. இவர் உயிரோட இருக்கிறதுனால தானே இன்னொரு பொருளை ஆராய்ச்சி பண்ண முடியுது. ஜடமான ஒரு பொருளை இவர் ஆராய்ந்து பார்த்து அறிகிறாருனாக்கா, இந்த ஜடமான பொருளுக்கு வேறான ஒரு அறிவு அவர் உடம்புல இருக்கு. அதன் உதவியால தான் இவர் செயல்படுகின்றார், இன்னொன்றினுடைய செயல்பாட்டை ஆராய்கின்றார், பார்க்க முடியுதுன்னு. அதனால இது ஆத்மா என்னைக்குமே அனுபவமா இருக்கின்றது. நமக்கு அதை பற்றிய அறிவு தான் இல்லை. நம்ம சம்பாதிக்க வேண்டியது அறிவு தான், ஆத்மா இல்லை, அனுபவம் இல்லை. அதனால் அது நிறையா இந்த இடத்துல இந்த உபனிஷத்தில் அதான் முக்கியமாக சொல்லப்படுது. ஆத்மா அனுபவம். ஏன்னா ரொம்ப வருஷமாக வேதாந்த பாடம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆத்மா ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஆத்மா அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறார்கள். ஆத்மா அனுபவத்துக்கு வராதுங்கிறதா இது. எல்லா அனுபவங்களையும் எது அனுபவித்து கொண்டு இருக்கிறதோ அதான் ஆத்மாங்கிறதா எங்கள் உபதேசமே எல்லா அனுபவங்களும் எது இருப்பதனால் ஏற்படுகிறதோ அல்லது எல்லா அனுபவங்களையும் எது அனுபவித்து கொண்டு இருக்கின்றதோ அது ஆத்மாங்கிறது தான் உபதேசம். அதனால ஆத்மா அனுபவங்கிறது என்றைக்கும் வராது. அப்படி வரும் என்று எதிர்பார்த்தா அல்லது வந்ததுன்னு யாராவது சொன்னா, நான் ஆத்மாவை பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொன்னா அது தவறு. பார்க்கப்படுவதா என்றைக்கும் ஆத்மா இல்லை. அதனால ஆத்மா அனுபவங்கிறது என்றைக்கும் இல்லை. அதே சமயம் எல்லா அனுபவங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பது ஆத்மா. அதனால அதை சாட்சியாத்தான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அது இந்த பிரமாதா ஜீவனுக்கு விஷயமாக கூடியது அல்ல. அதனால அரிதற்கு அரிதாயினும் ஸ்ருதியில் கூறப்பட்ட படிக்கான பிரம்மமானது. அதனால இந்த பிரம்மம் இந்த ஆத்மாவானது ஸ்ருதிங்கிற வேதாந்தம் உபனிஷத்துக்கள்ல தான் இதை பற்றி பேசியிருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஒரே பிரமாணம் வேதாந்தம் தான் ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு. அப்படி உபனிஷத்தை நேரடியாக சொல்லலை. எது ஆத்மா அல்லையோ அதை விலக்கி கடைசியில் எதை கொண்டு அனைத்தையும் நீக்குகிறாயோ அது ஆத்மான்னு காமிக்குது. உடம்பு நீ இல்லை, அறியப்படுவதனால. மனது நீ அல்ல, அறியப்படுவதனால. அப்போ எது நான்னா? எந்த ஒரு அறிவை கொண்டு உடம்பு நான் இல்லை, மனது நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்த பஞ்சகோஷங்கள் நான் இல்லை என்று நீக்குகிறாயோ அதுவே நான் என்று புரிந்து கொள்னு சாஸ்திரம் காமிக்குது. அதனால அரிதற்கு அரிதாயினும் தேய்ந்த தோஷம் உள்ளவனும் மிக்க மேதாவியான ஒருவன். அதனால இந்த ஆத்மாவை ஒருவன் அதிசூக்ஷ்மமா இருக்கிற ஆத்மாவை, அரிதற்கு அரிதா இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனது தோஷம் இல்லாததாக இருக்க வேண்டும், புத்தி மிகவும் தெளிவானதாக கூர்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒருவன் ஒரு சமயம் அறிந்தாலும் அறிவான். அப்படி இருந்தால் தான் இதை தெளிவாக அறிய முடியும். எப்படி இருந்த தேய்ந்த தோஷம்னா மனதில் வெறுப்பு, பொறாமை, பேராசை, இந்த சரீர அபிமானம், உலக அபிமானம்லாம் இல்லாமல் சாந்தமான மனது. அப்புறம் புத்தி கூர்மை, புத்தி விலாசமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவனால சுருக்கமாக சொன்னால் தூய்மையான மனதுடைய ஒருவனால் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி சிலர் அறியலாம். அதே சமயம் வேதாந்தம் கேட்டாலும் ஒருவன் அறியாமலும் இருக்கலாம். பாடம் ஒன்று ரொம்ப கலக்கமாக புத்தி தெளிவில்லாமல் இருந்து மனசும் ரொம்ப கலக்கமாக இருந்தால் பாடம் கேட்கவே வரமாட்டான். அதிகமான உலக அபிமானம் இருக்குது, பொருள் அபிமானம் இருக்குது, உலக சுகம்தான் மேலானதுன்னு இருக்கிற வேதாந்தத்துக்கு வரப்போகிறதில்லை. அதிலெல்லாம் பார்த்து ஒரு அனுபவப்பட்டு விவேக வைராக்கியம் இதற்கு மேலே வேற என்ன இருக்குது அப்படின்னு தேடுகின்ற ஆர்வம் உள்ளவர்கள் தான் வேதாந்தத்துக்கு வர்றாங்க. அப்போ ஓரளவுக்கு அவர்களுக்கு இயல்பாகவே உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு நீங்கி இருக்கிற பொழுது தான் இதை கடந்து இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு யோசிக்க முடியும் வருகிறார்கள். அப்படி வந்தாலும் பாடம் கேட்டாலும் கொஞ்சம் அந்த வாசனையாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புனால, சரீர உலக அபிமானத்தினால கேட்ட உடனே அறியாமலும் இருக்கலாம். அதில் கேட்ட உடனே ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தருக்கு தாமதமாக புரியவே புரியாதுன்னு இல்லை. கேட்ட உடனே
புரியலாம், கொஞ்சம் தாமதமாக புரியலாம், புரியறதுக்கு காலம் எடுத்துக்கொள்ளும். இப்போ ஸ்கூல் பாடம் லௌகிக்க பாடத்துலேயே அப்படித்தானே, ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆளு தனி, லாஸ்ட் பெஞ்ச் ஆளு தனி. இப்போ முதல் பெஞ்சில் இருக்கிற ஆள் பாடம் நடத்தினோடனே புரியுதுன்னா, கடைசியில் இருக்கிற ஆளுக்கு 2-3 தடவை நடத்த வேண்டியிருக்கு. அதனால தான் தனியாக ஒரு டியூஷன் போகிறார். டியூஷன் போய் என்னது, அதே பாடம் தான், அதே டீச்சர்கிட்டே தான் வேற போகிறோம். டீச்சரை மாற்றினாலும் பரவாயில்ல, வேறு டீச்சர்கிட்ட போனாலும் பரவாயில்ல, அதே ஆசிரியர் அதே பாடம் வீட்டில் போய் திரும்ப அவனுக்குன்னு தனியாக ஒரு கவனம் கொடுத்து சொல்லித்தரேன். அப்போ பாடத்தில் அறிவில் மாற்றம் இல்லை, அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய மனதில் புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தினால, அதில் இருக்கக்கூடிய வேற கவனக்குறைவு, மற்ற தெளிவின்மையினால் அவனுக்கு திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒருவனுக்கு கேட்ட உடனே அறிவு வருகின்றது, ஒரு சிலருக்கு மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் எனக்கருதி, அதனால் குருவுக்கு இது அனுபவத்தில் இருக்குது. குரு பல வருஷமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார், 10 மாணவர்கள் இருக்கிறார்கள்னா எல்லாருக்கும் கேட்ட உடனே புரிந்து விடாது. அப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு பார்க்கறதுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும். அதுக்கு தான் நான் பரீட்சை, எந்த அளவுக்கு அவன் புரிந்திருக்கிறான்னு பார்க்கறதுக்கு தான் ஒரு பரீட்சை. அதனால் எனக்கருதி என்று கருதி, அதனால் இது ஆச்சரியர் கொடுக்குற விளக்கம். ஏன் தொடர்ச்சி அடுத்த மந்திரத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னாக்கா, என்று குரு கருதி யதி என்பதாய் இங்கு மூலத்தில் சந்தேகத்துடன் உபதேசிக்கப்பட்டது. அதனால் இந்த மந்திரம் இப்படி எதின்னு தொடங்குது. இந்த மந்திரத்தை குரு சொல்கிறதுக்கு காரணம், சிஷ்யன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா புரியலையா அப்படிங்கிறத தெரிந்து, அவன் புரிந்தும் இருக்கலாம் புரியாமலும் இருக்கலாம், நல்லா புரிந்து கொண்டவனாகவும் இருக்கலாம், ஓரளவுக்கு பின்னாடி அடுத்து சொல்ல போகிறார், கொஞ்சம் புரிந்தவனாக இருக்கலாம், புரியாதவனாகவே இருக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக தொடர்ந்து குரு உபதேசம் செய்கின்றார். இது இங்கே மட்டும்தானா, மற்ற உபனிஷத்துக்கள்லையும் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்துல இருந்து ஒரு மந்திரத்தை மேற்கோள் காட்டி இருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய கதை, அங்கே பிருகஸ்பதி அவர் குரு, பிருகஸ்பதி தான் குரு. அவரிடத்துல அசுர குல தலைவன் விரோச்சனன், தேவ குலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன், தேவேந்திரன் விரோச்சனன், தேவேந்திரன் விரோச்சனன், இவன் அசுரகுல தலைவன் ஒருத்தன், தேவகுல தலைவன் ஒருத்தன், 2 பேரும் போய் பிருகஸ்பதிகிட்ட உபதேசம் கேட்கிறார்கள். எங்களுக்கு தத்துவ ஆத்மானா என்னன்னு சொல்லுங்க, தத்துவத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறார்கள். அவர் சொல்றார். அவர் எப்படி சொல்றாருன்னா, கண்ணில் யாதொரு இந்த புருஷன் காணப்படுகிறானோ இவன் பிராணிகளின் ஆத்மா என்று சொன்னார். அவருடைய உபதேசம் அங்கே அப்படித்தான் இருக்கு. கண்ணில் எந்த அக்ஷி புருஷன்னு பேர், கண்ணில் எந்த புருஷன் தெரிகிறானோ அவன் ஆத்மா அப்படின்னு அவருடைய முதல் உபதேசம். கேட்டுட்டு சரின்னு வந்துட்டாங்க. அடுத்த மந்திரத்துக்கு உட்காரல, சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சுன்னு அடுத்த மந்திரம் நேரம் ஆச்சுன்னு கிளம்பி போயிட்டான். அவருடைய உபதேசம் என்னன்னா, அவர் அவ்வளோதான் சொன்னார், யோசிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் சொன்னார். ஆத்மா என்னன்னா, கண்ணில் எந்த புருஷன்னா எந்த ஒரு சைத்தன்யம், எந்த ஒரு உருவம் தெரிகின்ற, ரூபம்னு அர்த்தம். கண்ணில் எந்த ஒரு உருவம் தெரிகின்றதோ அது ஆத்மா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார் அவர். இவங்க 2 பேரும் அவ்வளோதான், உபதேசம் முடிஞ்சதுன்னு கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்த என்னாச்சு, அதனால் கண்ணில் யாதொரு இந்த புருஷன் காணப்படுகிறானா இவன் பிராணிகளின் ஆத்மா என்று சொன்னார். எதை ஆத்ம தத்துவம் என்றாரோ இதுவே அமிர்தமும் அபயமும் ஆகும். அந்த ஆத்மான்னு எது சொல்லப்பட்டதோ அந்த ஆத்மா அது பிறப்பு இறப்பு, அமிர்தம்னா மரணம் இல்லாதது. இந்த சரீரம் மரணம் அடைகின்ற பொழுதும் மரணம் இல்லாதது. அதை ஒருவன் அடைகின்ற பொழுது அவன் அபயமாக, எல்லா பயமும் நீங்கியவனாக ஆகின்றான். ஆனது பற்றியே இது பிரம்மமும் ஆகும். ஆகவே அதுவே பிரம்மம்னா, அதனால் கண்ணில் எந்த புருஷன் தெரிகிறானோ அவன் ஆத்மா, அதுதான் பிராணிகளுக்கு ஆத்மா, அதுவே பிரம்மமும் ஆகும் அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். இந்த உபதேசம் என்று குருவான பிரஜாபதியினால் சொல்லப்பட்டது. பிரஜாபதி சொன்னார். சொன்ன உடனே பிரஜாபதியின் புத்திரனும் பண்டிதனும் அசுர ராஜனுமான விரோச்சனன், அசுரர்களுக்கு தலைவாக இருக்கக்கூடிய விரோச்சனன், இயற்கையில் அமைந்துள்ள தோஷ வசத்தினால், அவனுடைய மனதில் அசுரனாக இருக்கிறதுனால நிறைய விருப்பு இதெல்லாம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணான், ஷரீரமே ஆத்மா என்பதாய் பொருந்தக்கூடாததாய் இருப்பினும் கூட விபரீதமாக நேர்மாறான பொருளையே கிரகித்து கொண்டான். அதனால
அவன் என்னன்னா கண்ணில் எந்த புருஷன் தெரிகிறான்னா, கண்ணில் தெரிகிற ஆளை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது, கண்ணில் எது தெரிகிறதோ அது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டார். கண்ணில் தெரிகிற ஆளை எங்கே போய் பார்க்கறது? நம்ம கண்ணில் தெரிகிற ஆளை பெரிய இருக்க ஆளை பார்க்கலாம், கண்ணில் தெரிகிறத எப்படி பார்க்கறது? நேராக போனால் ஒரு தெளிவான நீர்நிலை, ஏரி குளம் இருந்தது, அதில் பார்த்தான் கண்ணில் என்ன தெரியுதுன்னு. அங்கே பார்த்தா என்ன தெரியும்? இவனோட நிழல் தான் தெரிஞ்சது. இந்த சரீரம் தான் அங்கே பார்த்தாக்கா அந்த நிழலில் இவனுடைய சரீரம் தான் தெரிஞ்சது. இப்போ கண்ணில் இந்த உடம்பு தான் தெரியுது, அதனால இந்த உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரீரமே ஆத்மான்னு. அது யுக்திக்கு பொருத்தமானதான்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அது இடிக்கும். உடம்பு ஆத்மா அப்படின்னா உடம்பு ஜடமானதுங்கிறது தெரியுது. உடம்பை விட்டுட்டு ஆத்மா பிரிந்து விட்டால் இந்த உடம்பு ஜடமானதாக இருக்குது, உடம்பு பஞ்சபூத காரியமாக இருக்குது, உடம்பை நான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவன் அந்தளவுக்குலாம் யோசனை பண்ணலை. குரு சொன்னார், சரி கண்ணில் தெரிகிற ஜீவன் தான் ஆத்மா, புருஷன் தான் ஆத்மான உடனே கண்ணில் உடம்பு தான் தெரிகிறது. ஏன்னா வெளியே பார்த்தாலும் அதுதானே, சுற்றி பார்க்கிற பொழுது எல்லா உடல்கள் தான் தெரியுது, கண்ணில் தெரிகிறது உடம்பு தான், அதனால் உடம்பு தான் ஆத்மான்ட்டான். ஆத்மான்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசனை பண்ணவே இல்லை. அங்கேருந்து தான் நாஸ்திகவாதம் வந்தது. அதுக்கப்புறம் நாஸ்திகர்கள் எல்லாம் அவனுக்கு உடம்பு தான் ஆத்மாங்கிறது கடவுள் மறுப்பாளர்களுடைய கருத்து. எல்லாம் அசுர குலத்தில் வந்தவர்கள். அப்படி இந்த அதுக்கப்புறம் என்னாச்சு, அவ்விதமே தேவராஜனான இந்திரன், இந்திரன் தேவராஜன் இந்திரன் அவனும் அதே உபதேசத்தை தான் கேட்டான். ஆனால் அவன் போய் யோசித்து பார்த்தான், இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி. அது அனுபவத்துக்கு இந்த உடம்பு ஜடமானதுங்கிறது தெரிகின்றது, அது மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் ஆத்மா நான்கிறது ஒரு சேத்தனம், ஒரு அறிவு, இது மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் இது சரியா இல்லைன்னு சொல்லி திரும்ப போய் கேட்டேன். திரும்ப பிருகஸ்பதிகிட்ட போய் கேட்கிறான். அவர் திரும்ப சொல்கிறார். அவர் திரும்ப அதே தான் சொல்கிறார். வந்து யோசித்து பார்க்குறான். அப்போ இங்கே என்னென்னா நாலு சைத்தன்யம் சொல்லியிருக்கு. ஒன்று இந்த ஸ்தூல உடம்பு, இது இந்த ஸ்தூல உடம்புல ஒரு சேதனத்தன்மை இருக்கே, அது விஸ்வன். இந்த ஸ்தூல சரீர அபிமானிக்கு விஸ்வன் அப்படின்னு பேர். இந்த விஸ்வன் தான் கண்ணில் நனவு நிலையில் கண்ணில் தெரியக்கூடிய ஒரு ஆள், ஸ்தூலமாக தெரியக்கூடிய இந்த உடல்கள், அவனுக்கு விஸ்வன்னு பேர். அதனால் இந்த அக்ஷி புருஷன் அப்படிங்கிற பொழுது இந்த ஸ்தூலமான பிரபஞ்சம், இந்த ஸ்தூலமான விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம், உடம்போடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சைத்தன்யம், அது ஆத்மாவா அப்படின்னு யோசித்து பார்த்தா சரியா இல்லை. திரும்ப பிருகஸ்பதிகிட்ட போய் கேட்டான். அவர் திரும்ப அதே உபதேசம் தான் பண்ணார். திரும்ப யோசித்து பார்த்தான். அப்போ மனசு இந்த உடம்பு இல்லாமல் மனசு மட்டும் தனியாக செயல்படுதே, அதனால் அந்த மனசில் கனவுல வரக்கூடிய ஒன்று ஸ்வப்ன புருஷன், அவன் தான் ஆத்மான்னு முடிவு பண்ணான். ஏன்னா உடம்பு கண்ணு பார்த்தாலும் மனசு கண்ணோட சேருகின்ற பொழுது தான் நமக்கு அறிவு வருது. அப்போ உடம்புக்குள்ளே இருந்து உடம்பை இயக்குவதா மனசு இருக்குது. அதனால உடம்புக்கு வேறானது மனசு தான் ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அது திரும்ப பிருகஸ்பதிகிட்ட போனான் 3வது தடவை. அவர் என்ன சொன்னார், திரும்ப அதே உபதேசம் தான் சொன்னார். கண்ணில் எவன் தெரிகிறானோ அவன் தான் ஆத்மான்னு. அதுக்கப்புறம் போய் யோசித்து பார்த்தாக்கா இந்த மனசும் கூட ஆத்மானா அது எப்பொழுதும் இருக்கணும். ஆனால் தூக்கத்தில் இந்த மனசு வேலை செய்யலை. அப்போ மனசே ஆத்மான்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆகவே அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய சுசுப்தியில் இருக்கக்கூடிய ஜீவன் தான் ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணான். அதுக்கப்புறம் திரும்ப போய் குருகிட்ட கேட்டால் அவர் திரும்ப உபதேசம் பண்ணார். அதே தான் சொன்னார். திரும்ப போய் உட்காந்து யோசித்தேன். எத்தனை வருஷம் தான்? 32 வருஷம். இந்த ஒரு தடவைக்கு 2வது தடவைக்கு நடுவில் 32 வருஷம் சொல்லியிருக்கு. முதல் தடவை சொன்னதுக்கப்புறம் அவன் போய் யோசித்தானா, எத்தனை வருஷம் யோசித்தான்? 32 வருஷம் உட்காந்து தபஸ் பண்ணிவிட்டு இது சரியா இல்லை, இந்த ஸ்தூல உடம்பு ஆத்மான்னு சொல்கிறது சரியில்லைன்னு திரும்ப போனான். திரும்ப உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் 32 வருஷம் யோசித்தானான். யோசித்து மனசு தான் ஆத்மான்னு முடிவு பண்ணிட்டு போனால் அதுவும் சரியில்லைன்ட்டு. அப்புறம் ஆழ்ந்த தூக்கத்தில் மனசும் இல்லை, அதனால் அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய சுசுப்தி புருஷன் அவன் தான் ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணி போனால் அதுவும் இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு 32 வருஷம் யோசனை பண்ணி அந்த 32 வருஷம் 32 வருஷம் தபஸ் பண்ணதுனால அவன் மனசில் இருக்கு. ஏன்னா வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அவனுடைய ஒருமுகப்பட்ட விஷயத்தில் வேற உலக விஷயங்கள்லாம் நினைக்காம தொடர்ந்து தபஸ் பண்ணதுனால அவனுடைய மனது தூய்மை அடைந்தது. கடைசியில் அதற்கும் வேறா இருக்கக்கூடிய ஆத்மா சைத்தன்யம், அதுதான் ஆத்மா. கனவுக்கும் கனவு இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் வேறா எந்த ஒரு புருஷன் இருக்கிறானோ துரிய புருஷன், அவனுக்கு தான் உத்தம புருஷோத்தமன்னு பேர், உத்தம புருஷன்னு பேர், உத்தம புருஷன்னு பேர் சொல்லி அது ஆத்மான்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆத்மாவை
அவன் புரிந்து கொண்டான். அந்த உத்தம புருஷன்கிறத பகவத்கீதையில் புருஷோத்தமன்னு பகவான் சொல்கிறார். அப்போ ஆத்மாங்கிறது உத்தம புருஷன். இந்த மூணுக்கும் வேறானவன். விழிப்பு, கனவு, உறக்கம். விழிப்பு ஸ்தூல சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய தைஜசன், கனவுக்கு அது அபிமானியாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய பிராக்ஞன், கனவுக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய தைஜசன், ஆழ்ந்த உறக்கத்தில் அபிமானியாக இருக்கக்கூடிய, திரும்ப மாற்றி சொல்லிட்டேன், இந்த விழிப்பு நிலையில் ஸ்தூல சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய விஸ்வன், கனவு நிலையில் கனவுக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தைஜசன்னு பேர். ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த அந்த சரீரத்தில் காரண சரீரத்தில் அபிமானியாக இருக்கக்கூடியவனுக்கு பிராக்ஞன்னு பேர், பிராக்ஞ புருஷன். இந்த மூன்றுக்கும் வேறாக இருக்கக்கூடிய உத்தம புருஷன் அது ஆத்மான்னு. அதனால கண்ணில் தெரியறது தான் ஆத்மாங்கிற பொழுது அவர் எந்த அர்த்தத்தில் குரு சொல்லியிருக்காருன்னா, கண்ணு தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மான்னு. இங்கே மாதிரிதான் கண்ணில் தெரியறதுன்னா கண்ணு தெரியறதுக்கு எது காரணமாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, இங்கே இதே பார்த்தா காது கேட்கறதுக்கு எந்த ஒரு ஆத்மாக எந்த ஒரு சைத்தன்யம் காரணமாக இருக்கோ அது ஆத்மான்னு புரிந்து கொண்டான். புருஷோத்தமன் தான் ஆத்மான்னு புரிந்து கொண்டான். உத்தம புருஷன் ஆத்மான்னு புரிந்து கொண்டார். அப்போ என்னாச்சு, ஒரு தடவை கேட்ட உடனே ஒருத்தன் ஒரு தடவை கேட்டதையே அதான் முடிவு பண்ணிட்டு போயிட்டார் விரோச்சனை. இந்த ப்ரஹஸ்பதி தொடர்ந்து தபஸ் பண்ணதுனால, அவருடைய புண்ணியத்தினால மன தூய்மை வந்ததுனால திரும்ப திரும்ப ஒரு முறை 2 முறை 3 முறை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு இதுதான் ஆத்மாங்கிறது தெளிவாக விளங்கியது. அதனால் கேட்ட உடனே அது புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. தவறாக புரிந்து கொள்ளவோ அல்லது அரைகுறையாக புரிந்து கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குங்கிறதுனால குரு மீண்டும் சந்த உபதேசத்தை தொடர்கிறார் யதி அப்படிங்கிறதுக்கு. அதனால் அவ்விதமே தேவராஜனான இந்திரன் 1 தடவை 2 தடவை 3 தடவை சொல்லப்பட்டதையும் கூட கிரகித்து கொள்ள முடியாதவனாய் இயற்கையில் ஏற்பட்ட தோஷத்தின் தேய்தலை அபேட்சித்து தொடர்ந்து அவன் தபஸ் பண்ணதுனால மனதில் இருந்த அந்த விருப்பு வெறுப்புகள் அஞ்ஞானம்லாம் படிப்படியாக குறைந்து 4வது தடவையில் முதல் தடவையில் சொல்லப்பட்டதாகவே உள்ள பிரம்மத்தை அறிந்து கொண்டார். அவர் 4 தடவை என்ன உபதேசம் பண்ணார்னா அதே மந்திரம் தான், அதே தான் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணால் அப்போ ஒரு முறைக்கு 4 முறை கேட்கிற பொழுது அது புரிகின்றது. அவ்வளோதான், விஷயத்தில் மாற்றம் கிடையாது. அதே விஷயம்தான். தத்துவபோதத்தில் என்ன கேட்குறோமோ அதே தான் விவேக சூடாமணி, அதே தான் ஈசாவாசிய உபனிஷத்து, அதான் கேன உபனிஷத்து, இன்னும் வேறு என்ன உபனிஷத்து பார்த்தாலும் என்ன கிரந்தம் பார்த்தாலும் உபதேசம் அதுதான். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது நம்ம மனது ஒரு பக்குவப்பட்டு அதை புரிந்து கொள்வதற்கான சக்தியை பெறுகின்றது. அப்புறம் நமக்கு புரிகின்றது. அதே தான் முன்னாடி பார்த்த மாதிரி தான். டியூஷனில் என்னன்னா அதே பாடம் தான், அதே ஸ்கூலில் படித்த அதே புஸ்தகம் தான், அதே ஆசிரியர் தான், அதே பாடம் தான். ஆனால் அவன் 2-3 முறை 3வது முறை கேட்கிற பொழுது அவனுடைய மனதுக்கு அது புரிகின்றது. அதனால் உலகிலும் கூட, அதனால் இது ஸ்ருதியில் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய உதாரணம். உலகத்தில் கூட சாமானிய உலகியல் கல்வியிலும் கூட ஒரே குருவினிடமிருந்து கேட்பவருள் ஒருவன் உள்ளபடி அறிந்து கொள்ளுகிறான். முதல் சிரவணத்திலேயே சரியாக புரிந்து கொள்ளுகிறான். நல்ல புண்ணியம், நல்ல உயர்ந்த உத்தம அதிகாரியாக இருந்து நல்ல பக்குவமுடையவன், புத்தி சக்தி உடையவன். ஒருவன் உள்ளபடி அறிந்து கொள்வது இல்லை. உள்ளபடி அறிந்து கொள்வதுன்னா முழுவதுமாக அறிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் பாதி புரியுது, பாதி புரியலை. முழுசாக புரிஞ்சுக்கிற ஆள் ஒன்று, பாதி புரிஞ்சிருக்கு, இன்னும் சில கணக்கில் பார்த்தா 2 ஸ்டெப்பு புரிஞ்சது, அடுத்த 2 ஸ்டெப்பு புரியலைன்னா அப்போ அவன் புரியவே இல்லைங்கிறதும் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறதும் இல்லை, பாதி புரிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் 2-3 மாடல் 2-3 எக்ஸாம்பிள் போட்டு பார்க்குற பொழுது அவனுக்கு முழுசாக புரியும். அதனால் புரிந்து கொள்ளவில்லைங்கிற பொழுது பாதியாக புரிந்து கொண்டான், ஓரளவு புரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் என்னது, ஒருவன் நேர்மாறாக அறிந்து கொண்டான். குரு சொன்னது ஒன்று, முழுக்க தப்பாக அப்படி சொல்கிறது உண்டு, தப்பாக புரிந்து கொள்றதும் உண்டு. அப்படித்தான் விரோச்சனன் புரிந்து கொண்டான். குரு சொன்ன கருத்து வேற, உடம்பு தான் ஆத்மான்னு அவன் புரிந்து கொண்டான். உடம்பு இருக்கிறதுக்கு இயங்கிறதுக்கு எது காரணமாக இருக்கோ அது ஆத்மான்னு சொன்னதை உடம்பே ஆத்மான்னு அவன் புரிந்து கொண்டான். அப்படி முழுக்க தப்பாக புரிந்து கொள்கிற ஆளும் உண்டு. அதான் நம்ம வீட்டில் சண்டை வர்றதுக்குலாம் அதான் காரணமாக இருக்குது. நம்ம சொல்கிறது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. சொல்கிறத அரைகுறையாக காதில் வாங்கி பாதியாக புரிஞ்சு கொள்வாங்க. இல்லைனாக்கா சொன்னதுக்கு நேர்மாற
புரிந்து கொண்டு நீ எப்படி அதை என்ன அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலான்னு அப்புறம் சொல்லி புரிய வைக்கணும். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் இப்படி சொன்னேன்னு புரிய வைக்கணும். அதனால் நேர்மாற அறிந்து கொள்ளுகிறான்னு. இன்னொரு ஆள் இருக்கிறான், புரியவே இல்லைன்னா, கொஞ்சமும் கூட புரியலை, தப்பாகவும் புரியலை, ஒன்றுமே உள்ளே போகவே இல்லைன்னு ஆள் இருக்கிறான். ஒருவன் அறிந்து கொள்வதே இல்லை. அவனை அப்போ திரும்ப திரும்ப கேட்டால் அறிந்து கொள்வார், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அறிந்து கொள்வதே இல்லை. இதெல்லாம் மாணவர்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உலகியல் கல்வியிலேயே அப்படித்தான் இருக்கு. அதனால இவ்விதம் இருக்க இந்திரியங்களுக்கு புலனாகாத ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமோனா. புறத்துல தெளிவா பார்க்கக்கூடிய ஸ்தூலமான பொருள்களை பற்றிய கல்வியிலேயே இப்படி இருக்கு. பாதியா புரிந்து கொள்றது, தப்பா புரிந்து கொள்றது, புரியாமலே இருக்கிறதுங்கிறது உலக விவகாரங்கள்லயே இருக்கு. அதிசூக்ஷமான ஆத்ம தத்துவத்துல சொல்லணுமானா. அதனால காரணமான பிரம்மம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்களாக தார்க்கீகர்கள் யாவரும் இவ்விஷயத்தில் அன்றோ முரண்பட்ட எண்ணம் கொள்கின்றனர். இதை நம்ம சம்ஸ்கிருதத்தில் பார்க்கல, தமிழில் பார்த்துட்டு வர்றோம். இந்த தார்க்கிகர் முதலானவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி அவர்கள் ஏன்னா ஒன்று கடவுளே இல்லை, ஆத்மாவே இல்லைன்னு நாஸ்திகர்கள் முழுக்க அதை மறுத்து விடுகிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட புரியறது இல்லை. ஆஸ்திகர்கள்லேயே பலவிதமான மதங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இதே உபனிஷத்து, பிரம்ம சூத்திரம், பகவத்கீதையை வைத்து கொண்டு ஆத்ம தத்துவத்தை வேற வேற மாதிரி அர்த்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தார்க்கிகர் முதலானவர்களுக்கு சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இருக்கு, படிக்கிறார்கள், நல்ல புத்திசக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனா தவறாக அர்த்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். அதனால காரணமான பிரம்மம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்களான தார்க்கிகர்கள் யாவரும் இவ்விஷயத்தில் அன்றோ முரண்பட்ட எண்ணம் கொள்கின்றனர். ஆகவே அவிதிதம் வேதன ரூபமான விருத்திக்கு விஷயமாகாதது பிரம்மம் என்று நன்கு நிச்சயமாக சொல்லப்பட்டிருப்பினும் கூட அறியப்படும் பொருளாக அறியக்கூடியது அல்ல, அறிவு சொரூபமாக இருப்பது ஆத்மான்னு முன்னாடியே சொல்லியிருக்கு. அப்படி சொல்லி இருந்தாலும் கூட நான் நன்கு அறிவேன்னு அவன் அறியப்படுவதாக அதை நினைத்தால் அப்படி நினைத்திருக்கலாமோன்னு குருவுக்கு சந்தேகம். என்ற தாதியால் ஆசங்கியுடன் கூடிய ஆசிரியரின் வச்சனமானது பொருத்தமானதே ஆகும். அதனால குரு இப்படி சொல்றது, இப்படி ஒரு சந்தேகப்பட்டு அவர் தொடர்ந்து உபதேசம் பண்றது பொருத்தமானதே ஆகும். நீ நிச்சிதமாகவே அற்பமாகவே உள்ள பிரம்மத்தின் ரூபத்தை அறிந்தவனாகின்றனை. அதனால என்ன சொல்றார், நீ இப்படி நான் நன்கு அறிவேன் என்று நீ நினைத்தால் நீ பிரம்மத்தினுடைய ஒரு சிறு அளவைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாய். அறியப்படும் பொருளாக அறிந்தால் என்றால் பிரம்மத்தோட ஒரு சிறு பகுதியை, கொஞ்சம் அளவு தான் பிரம்மத்தை புரிஞ்சிருக்கிறாய் அப்படின்னு குரு சொல்லி இருக்கிறார். உடனே இதில் இன்னொரு சந்தேகம் வருது. ஒன்றும் புரியவே இல்லைன்னு சொல்லணும், புரிஞ்சிருக்கான்னு சொல்லணும். ஆனால் தப்ரமேவாபி நூனம்னு சொல்லி, தப்ரம்னா குறைவு, கொஞ்சமாக அல்பமாக புரிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா வரும்? பிரம்மத்துல கொஞ்சம் பெருசு அப்படின்னு அவயவம் இருக்கா? கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறது, பாதி புரிஞ்சிருக்கிறதுங்கிறது பிரம்ம விஷயத்துக்கு பொருந்துமாங்கிற கேள்வி வருது. அந்த கேள்வியை எழுப்பி அதற்கு ஒரு பதில் சொல்றாரு. அப்படி வரலாம் அப்படின்னு. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதனால இப்படி ஒரு உபதேசம் குரு செய்ய தொடங்கி இருக்கிறார். இது ஏன் செய்திருக்கிறாருங்கிறதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். பிரம்மத்தை குறைவா புரிந்து கொண்டிருக்கிறான் சிஷ்யன் அப்படிங்கிற பொழுது அப்படி புரிந்து இருக்கலாம்ங்கிற கருத்துல குரு உபதேசம் செய்திருக்கின்றார் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்படி அற்பமா குறைவாக அறகுறையா புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார், அதுவும் முடியும்னா. அப்படி முடியும் அப்படின்னு. அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।